என்ன மாஸ்டர் பண்றீங்க? என்னையும் பாக்குறேன். என்ன சார் உருட்டு விட்டுட்டீங்க? ஏன் தப்பா நினைக்கிற? இது உருட்டு ஸ்கேட், உடம்பு இழைக்கிறதுக்கு. அப்புறம் வெயிட்ட குறைக்கிறதுக்கு இடுப்பு ஸ்கேட். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொல்றபடி நீ பண்ணணும். என்ன நீ நண்டுபுடி போடுற? புடி விட்டாது. என்ன இதுவரைக்கும் யாருமே இப்படி பிடிச்சதில்லை. நானும் தான் நம்புறேன். ஆமா, உங்க அப்பா இந்த புடிய கழட்டி விட்டுற மாட்டாரு. எங்க அப்பா நான் சொல்றபடிதான் கேட்பார். அவன் அப்பா. நமக்கு எந்த ஊரு? நான் பிறந்தது கள்ளக்குடி. பிறக்க வேண்டிய இடத்துல தான் பிறந்திருக்கிறேன். இப்ப இருக்கிறது பீரிமேடு. அதான் தீபா மாதிரி இருக்கிறேன். உன்ன நான் இறக்க வச்சிருக்கேன். நீ இப்படி வா. என்னங்க? ஆண்டி, எங்க அம்மா இருந்தா எனக்கு இப்படிதானே ஓட்டி விடுவாங்க. என்ன ஆண்டி? ஒண்ணு இல்ல ராஜா, உனக்கு அம்மா என்ன இப்படி ஊட்டி விட்டு சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு மகன் இல்லை. வருத்தப்படாதே ஆண்டி, என்ன உன் மகனாவே நினைச்சுக்கோ. ராஜா உண்மை உடம்பு இழைக்கணுக்கா ஸ்கேட்டிங்கத்துக்கு வந்தவரும் ஒரு சுத்து பெருத்திருக்கான். என்னம்மான்னு கேட்டா கல்யாணத்துக்கு பிறகு இழைச்சுக்கிறப்பான்னு சொல்றான். கல்யாணத்தை பண்ணி பையனை வீட்டோட வச்சுக்கணும்னு எனக்கு யோசனை. இதுல உங்களுக்கு கூட அப்ஜெக்ஷன் இல்லையே? எனக்குள்ள அப்ஜெக்ஷன் இல்ல. பையன் வீட்டோட இருந்தா பொண்ணு இழைச்சிருவா, உண்மைதான். ஆனா பையன் எதையாவது சொல்லி குழப்பி காரியத்தை கெடுத்துறாத. எனக்கு வாச்சிருக்காரு மாமனாரு ஒரு பெரிய சமுத்திரத்தை நீ கலக்கிடுவிய. கத்தவரல நேற்ற என்னமோ குடியும் குடுத்தனமா இருன்னு சொல்லுவாங்க. குடிய விட்டுடு, குடுத்தனமா இரு. எனக்கு தெரியாதா? இந்த அநியாயம் எங்கேயாவது விட்டுக்கலாம், கொஞ்சம் பாருங்க. கவலைப்படாதீங்க, ஏதோ சின்ன சிறுசுகள் தெரியாம செஞ்சிருக்கீங்க. அப்படி செய்ய மாட்டாங்க. அதுக்குவீங்க யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம அறப்பாட்டு வீணா போச்சுக்கிறேன். குடும்பமே கொடுத்தா போதும். காசு அடையாளம் தெரியும். நீங்க வாங்க. எத்தனை வாடி சொல்லிருக்கிறேன், பச்சை குழந்தை மாதிரி கொண்டு பாட்டுல இருந்து முன்ன பின்ன பத்திரிக்கை தர ஒரு தெரியும். தாத்தா தாத்தா, குதிரை விளையாட்டு விளையாடுவோமா? குதிரை விளையாட்டா? அப்படின்னா உனக்கு தெரியாது? நீ குதிரை, நான் இளவரசன். அந்த விளையாட்டா? வா. குனிஞ்சுக்கோ. சரி, ஏறி உட்கார். चल चल कुदरे सवारी कुदरे, चल चल कुदरे सवारी कुदरे, चल चल कुदरे सवारी कुदरे, चल चल कुदरे सवारी कुदरे. முதலாளியாவது பெருசாலியாவது எங்க வந்த? என்ன விஜயத்தை சொல்லியா? ஒண்ணுமில்ல. ஒண்ணு இல்லன்னா ஏன் வந்த? அதுல பாருங்க. அதுல கணக்குல நீயே பாரு. நேத்துக்கு கணக்குல 10 பைசா, டோட்டல்ல உதைக்கிறது, கூட்டல்ல உதைக்கிறது. இனிமே நீ இங்க நின்னா நான் உதைப்பேன். 10 பைசா உதைப்பேன். ஐயோ பாவம், மொள்ள ஏங்க. தாத்தா, யார் வந்தாலும் ஏன் இப்படி பயப்படுற? விதிப்பா, நான் யாரை கண்டாலும் பயந்து சாக வேண்டியது. தாத்தா, இனிமே நீ பயப்படாத. உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா என்கிட்ட சொல்லு. ராஜா ராஜா, உன்கிட்டே சொல்றப்பா, உன்கிட்டே சொல்ற ராஜா. வேற யாரு இருக்கா எனக்கு? உன்கிட்டே சொல்றப்பா. ராஜா ராஜா, இனிமே நான் ஸ்கேட்டிங் பண்ணவே முடியாதப்பா. ஏப்பா முடியாது? நீ ஸ்கேட்டிங் பண்ணதான் போறேன், அதை நான் பார்க்கத்தான் போறேன். டாக்டர் தான் சீக்கிரம் உன்னை குணப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரம் குணப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அவன் காலை குணப்படுத்துற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சேலஞ்ச் பண்றேன். அதுக்கும் உங்க கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? டாக்டர், எனக்கு கால் சீக்கிரமா குணமாயிடும், உங்க கல்யாணமும் சீக்கிரமா நடக்கும். அப்படின்னா டாக்டர் ரமேஷ், நீங்க கல்யாணத்துக்கு பொன் கூட செலக்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் டாக்டர். ரமேஷ்,
ராஜாவோட லேட்டஸ்ட் எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்திருக்கு. ஜாயிண்ட்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். என்ன ஞாபகம் இருக்கிறாமா? எஸ் டாக்டர். அப்ப பார்த்த மாதிரி தான் இப்போ இருக்கிறேன். டாக்டர், ராதா உங்களுக்கு தெரியுமா? ஓஎஸ், நல்லா தெரியும். ராதா என்னுடைய ஸ்டூடெண்ட், வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். ஏமா, நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்ல. ஏமா, பெரியவங்க ஒத்துக்கலையா? இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது? ஆமா, எங்களுக்குள்ளதான் கொஞ்சம் மன வருத்தம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு. பேட் லக். என்ன பேட் லக்? அவ யாரையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாளா? டாக்டர், காலையில ஆபரேஷன் பண்ண பேஷண்ட்டுக்கு இப்பதான் சுய உணர்வு வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். 2 tablets twice a day. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், ராஜாவுக்காக நீங்க எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க ரூம்ல போய் உட்காருங்க. கோபி, நீயா? நீ இங்கதான் இருக்கியா? ஆமா டாக்டர், என் பையனுக்கு போலியோ ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கதான் அட்மிட் பண்ணிருக்கேன். அப்படின்னா அந்த ராஜா? எஸ் டாக்டர், ஏமா? ஐ சி. அப்போ நீ வேற பண்ண கல்யாணம் செஞ்சுட்டியா? ஆமா, நீயும் ராதாவும் கல்யாணம் செய்துக்கிறதா முடிவு பண்ணிருந்தீங்கல்ல? அப்புறம் ஏன் கல்யாணம் செய்துக்கல? டாக்டர், நினைக்கிறதுக்கு தான் மனுஷனுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதை முடிச்சு வைக்க வேண்டியது ஆண்டவன் கையில இருக்கு. காதலிக்கிறதே பாவம் நான் நினைக்கிறேன். பாவம் இல்ல டாக்டர், ஏழைகளுக்கு அது ஒரு சாபம். ராஜாவுடைய அம்மா இப்ப எங்க இருக்காங்க? பிறந்தோண்டி அவனை அனாதையா விட்டுட்டு அவ போயிட்டா டாக்டர். ஐ எம் டெரிபிலி சாரி. ஏன் மிஸ்டர் கோபி, ராஜாவை ஆதரிக்கிறதுக்கு எப்படி ஒரு தாய் வேணும்? இப்போ நீ ஏன் ராதாவை கல்யாணம் செய்து கூடாது? சாரி டாக்டர், மரத்து போன உடம்பா இருந்த அதை பத்தி ஏற்படுத்தி மறுபடியும் இந்த உடம்புக்கு உயிர் கொடுக்கலாம். ஆனா உடஞ்சு போன இந்த இதயத்துல இனிமே வேற எதுக்குமே இடம் கிடையாது. அப்படின்னு ராதாவை தயவு செய்து அந்த பேச்சை விட்டுடுங்க. டாக்டர், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். கோபிக்கு ராதாவுக்கு என்ன சொல்றது, அதை எனக்கு விளக்கமா சொல்லணும். கோபி, டாக்டர் ஆனந்த் இங்கதான் இருக்கார் தெரியுமா? நான் கூட சந்திச்சேன். அவர் உன்கிட்ட ஏதாவது கேட்டாரா? ஆமா, ரமேஷ்க்கு முன்னாலே நம்ம தொடர்பை பத்தி கேட்டார். இப்ப என்ன நடக்க போகுதோ தெரியல. ராஜா, ஜெர்மன்ல ஒரு தடவை எப்படித்தான் நடந்துச்சு. தாய் பக்கத்துல இருக்கும் போதே குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன். பையன் வீல்ல கட்டித்தான். தாய் பதவி துடிச்சு போயிட்டான். ஒன்ன மாதிரி. அப்படின்னா ராஜாவுக்கு நான் தான் தாயின்னு சொல்றீங்களா? அப்படின்னு நான் சொல்லல. வேண்டாம் அங்கிள், இன்னொரு இன்ஜெக்ஷன் வேண்டாம் அங்கிள். ரமேஷ், இந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு இன்ஜெக்ஷன் அவனால தாங்க முடியல. மறுபடியும் எதுக்காக? டாக்டர் ராதா, இவன் என்னுடைய பேஷண்ட். இது நான் ட்ரீட் பண்ற கேஸ். நோயாளி தாங்குவானா தாங்க மாட்டானாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இதை பார்த்து உன்னால பொறுக்க முடியல, வெளியே போடு. மிஸ்டர் கோபி, நீங்கள் வெளியே பண்ணுங்க. இங்க என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யாரும் உள்ள வரக்கூடாது. And close the doors behind you. அங்கிள், எங்க அப்பா இங்கே இருக்கட்டும். அப்பா, அப்பா, இது வாங்கப்பா. ராதா, இது உன் வீடு இல்ல, ஹாஸ்பிட்டல். அப்பாவா? அப்பா வாய மூடிட்டு பேசாம போடு. அங்கிள், இன்ஜெக்ஷன் வேண்டாம் அங்கிள், வலிக்குது. இன்ஜெக்ஷன் வேண்டாம் சொல்றதுக்கு நீ யாரு? இவரை இழுத்து பிடிக்க. அங்கிள், வேண்டாம். என்ன காரியம் செய்துட்ட? ரமேஷ், அடிக்காதே, அடிக்காதே, ரமேஷ், அடிக்காதீங்க அங்கிள், அடிக்காதே. வாய மூடு. அடிக்காதே, நான் இங்க இருக்க மாட்டேன். இங்கதான் இருக்கணும். நான் அப்பா கிட்ட போறேன். அப்பா, என்னை அடிக்காதே. அப்பா, ரமேஷ், நான் இங்க இருக்க மாட்டேன். அப்பா கிட்ட போறேன். அப்பா கிட்ட போறியா? எப்படி போறேன்னு பாக்குறேன். அப்பா கிட்ட போறேன். அம்மா,
இருக்க முடியாத கழுதை போறேன்னு சொன்னியே போடா கமா ராஜா அங்கிள் என்ன அடிச்சிட்டாருப்பா. பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா. ரமேஷ், நீ என்ன காரியம் செஞ்ச? ட்ரீட்மெண்ட் இல்ல, எங்க மேல இருக்கிற வஞ்சத்தை நீ தீர்த்துக்கிட்ட. எனக்கு தெரியும் ரமேஷ், எனக்கும் கோபிக்கு இருந்த உறவை பத்தி டாக்டர் ஆனந்த கிட்ட சொல்லிட்டாரு. உன் மனசுக்குள்ள எரியற பொறாமத்தையை அடக்க முடியாம அந்த சின்ன பையனை சித்திரவதை பண்ணிட்டு அப்படின்னு நீ நினைக்கிற? உங்க 2 பேருடைய உறவுக்கும் அந்த பையனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். காரணமே இல்லாம எதுக்காக ராஜாவை மிருகத்தனம் அடிச்சு? ராஜா அவனை அடிச்சுதான் நீ பார்த்த, ஆனா அவன் நடந்தது நீ பார்க்கல. நீ மனுஷ தன்மையோட என்ன பார்க்கல. ராஜா மேல இருந்த பாசத்துல கோபத்தோட என்ன பார்த்த. இன்னைக்கு அவன் 4 அடி நடந்தா நாளைக்கு 40 அடி நடப்பான், ஓடுவான், விளையாடுவான், அவங்க அப்பா போல ஸ்கேட்டிங் கூட ஆடுவான். ராஜா எனக்கு பேஷண்ட், ஆனா உனக்கு ஒரு தடவை உயிரை காப்பாத்தானே அவனுடைய மகன். எனக்கு நீங்களா? வாங்க. நீங்களும் ஏன் அடிச்சேன்னு கேட்க வந்தீங்களா இல்ல உங்க பையனை அடிச்சதுக்காக என்ன அடிக்க வந்தீங்களா? என்ன இதெல்லாம்? டாக்டர் டாக்டர், கடவுளுக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட வேண்டியது டாக்டர் தாங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். What do you mean? உங்க கருணையினால இன்னைக்கு என் மகன் நடக்கிறான், நாளைக்கு ஓடுவான், என் கூட ஸ்கேட்டிங் கூட விளையாடுவான். டாக்டர், நீங்க செய்த உதவிக்கு இந்த பிறவியில எப்படி நான் நன்றி கடனை செலுத்த போறேன்? இது கடன் இல்ல மிஸ்டர் கோபி, என் கடமை. ராஜாவை நீங்க கூட்டிட்டு போ. அவனுக்கு கால் குணமாயிடுச்சுங்கிற நம்பிக்கை ஊட்டியே அவனை வளர்க்கணும். அப்படி செய்யுங்க டாக்டர். டாக்டர், எஸ், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். யாருக்கு? ராஜாவுக்கும் எனக்கும் உள்ள. மிஸ்டர் கோபி, நான் ஒரு டாக்டர், ராஜா என்னுடைய பேஷண்ட். அவனை பத்தி ஏதாவது சொல்லுங்க, கேட்கிறேன். வேற எந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாதீங்க. யூ கேன் கோ.